Students, அடுத்தது example 3.17. Simplify and find the degree. Right? Simplify பண்ணிடலாம். First sum எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஓகே, டன். இப்போ ப்ராக்கெட்டில் ரிமூவ் பண்ணணும் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ப்ளஸ் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். ஸோ ப்ளஸ் எடுத்துகிட்டு போனால் எந்த ஒரு டேர்மும் மாறாது. இந்த மைனஸ் எடுத்துகிட்டு போனால் அப்படியே மாறும் பாருங்கள். 3m minus 9n squared, அதேமாதிரி 3m squared plus 6n squared, அதுமாதிரி ப்ளஸ் 5m minus 9. தட்ஸ் ஆல். இப்போது பாருங்கள், இப்போ எம் எல்லாம் இருக்கிற டேர்ம் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம ஒன்று சேர்த்திக்கணும். டன். பாருங்கள், டன். இங்கே பாருங்கள், இங்கே 4m இருக்குது, இங்கே -3m ஸ்கொயர் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்னதுன்னா 1m ஸ்கொயர். ஏன்னா சிம்பிள்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? ரைட். அடுத்தது n. சரி, n ஸ்கொயர் பார்த்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, இந்த ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் பாருங்கள், -9 இது ப்ளஸ் 6n ஸ்கொயர். ஸோ சிம்பிளிஃபை பண்ண இது ரெண்டு -3n ஸ்கொயர். ரைட். அடுத்தது m பார்க்கலாம். m எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இங்கே 5m இருக்குது, -3m இருக்குது. சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் சைன் போட்டுக்கணும். ரைட். ஓகே. அடுத்தது n கடைசியாக இருக்குது பாருங்கள், இங்கே -n, இங்கே +3m. ஸோ ரெண்டுமே சிம்பிள்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ண என்னது, +2n. ஏன்னா சிம்பிள்ஸ் வந்து போட்டால் முடிஞ்சு. ஓகே, டன். இது வந்து நீங்கள் வந்து புக்கில் இந்த ஆன்சர் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் தேடக்கூடாது. அவங்க வந்து mn ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரில் போடணும்னு அவசியமும் கிடையாது. நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு, அவ்வளோதான். இதிலிருந்து இதோட டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிகிரி பாருங்கள், மேக்ஸிமம் என்னது, m ஸ்கொயர்டு, இங்கே 1 மேக்ஸிமம் வந்து டிகிரி வந்து என்னது, இதுக்கு 2 பவர்ஸ். கிளியர்? தேங்க்யூ. பாய்.